பெண்களும் ஆண்களும் இணைந்துதான் தோன்றினார்கள். அதாவது ஒரு குரங்குகள் மட்டும் ஆண் குரங்காகல, பெண் குரங்குகள் மட்டும் பெண் குரங்காகல, பெண் குரங்கும் ஆண் குரங்கும் இணைந்து நிறைய மனிதர்களை உண்டாக்கினார்கள். நிறைய நேரம் வேட்டை கிடைக்க ஆண்கள் தேடி போவாங்க. பெரிய மிருகங்களை பிடித்து கொண்டு வர முடியாது. அப்போ இந்த விமன் கொண்டு வர்ற இந்த சிறு சிறு ஆகாரங்கள்லாம் பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், இதில் தான் வாழ்க்கையே ஒரு 80,000 வருஷத்துக்கு முன்னால உப்பை பதப்படுத்த ஆரம்பிச்சாங்க பெண்கள் தான். ஆண்கள் வேட்டையாடி கொண்டு வருகிற உணவை, மீனை, இது எல்லாத்தையும் பதப்படுத்தி அதை அடுத்த நாள் வச்சுக்குவோம். குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் தான் பசி தாங்குது, திருப்பி இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி உப்பு கண்டங்கள் போட ஆரம்பித்தார்கள். அதோடு அவங்களுடைய காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் வந்தது, கற்பனா சக்தி வந்தது. ஒரு நெஞ்சாத பெண் கீழான ஒரு ஆளோட இருந்துச்சாரா, ஊரை விட்டு தள்ளீரு பார்க்காத, இப்படிப்பட்ட கொடுமைகளும் சோஷியல் கஸ்டம்ஸும் நிறைவேற ஆரம்பிச்சது. அனிமல்ஸில் கிடையாது. என்னுடைய சுகபோகத்துக்காகவே அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள், இன்னொரு ஆணுக்கு அவள் பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூல்ஸ், ரொம்ப கட்டுப்பாடுகள். பெண் வெளியே போகக்கூடாது, ஆண் இறந்துவிட்டால் இந்த பெண் உடன்கட்டை ஏற வேண்டும், அப்படிப்பட்ட கொடிய நடைமுறைகள் யூத மதத்தில் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தான். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் சுபா சார்லஸ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இந்த மனித இனம் தோன்றிய காலத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். இந்த மனித இனம் தோன்றும் பொழுது பெண்கள் வீட்டிலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அப்போ பெண்கள் வீட்டிலேயே கிடையாது அப்படின்னா அப்போ பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெண்கள் தோன்றிய போது அவர்கள் எங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியாகுது. பெண்களும் ஆண்களும் இணைந்து தான் தோன்றினார்கள். அதாவது ஒரு குரங்குகள் மட்டும் ஆண் குரங்காகலை, பெண் குரங்குகள் மட்டும் பெண் குரங்காகலை, பெண் குரங்கும் ஆண் குரங்கும் இணைந்து நிறைய மனிதர்களை உண்டாக்கினார்கள். நிறைய மனிதர்கள்னால் ஒரு 24 வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸை சொல்லலாம். எப்படின்னா இவங்க குள்ளர்களாக இருந்தாங்க, பெரிய ஆட்களாக இருந்தாங்க. இப்போவுமே நம்ம அந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் மிகவும் நெட்டையான ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ் இருக்காங்க, மிகவும் குள்ளமாகிய நம்ம சில சைனீஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி எல்லோரும் சேர்ந்து, அப்போ ரூல்ஸ் கிடையாது, நீ பெருசு நான் பெருசு கிடையாது, எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து இந்த பூமியை வசப்படுத்தி, இதில் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், காட்டு மிருகங்கள் தாக்கும். இப்படிப்பட்ட பெரிய சேலஞ்ச் ஹியூமன் சிவிலைசேஷனே அப்போ ஒரு பெரிய சேலஞ்ச். குரங்குலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வருடங்கள்லாம் இல்லை, இப்போ அதுக்கும் பேக் டேட் பண்ணுறாங்க. ஸோ பல வருடங்களுக்கு முன்னில் இருந்து அவங்க நிமிர்ந்து நடக்க தோன்றி ஆஃப்ரிக்காவுடைய அந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க, அங்கே இருந்து அவங்க எல்லா இடத்துக்கும் அப்படி பருகி போனாங்க. அப்போது அவங்களுக்கு பின்னால் அல்ல, அவங்களுக்கு இணையாக பெண்கள் அவர்களோடு கூட அவர்களும் இவால்வ் ஆனாங்க. அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி ஆச்சு, இவங்களும் டெக்னிக்கலாக எல்லாம் அவங்க படித்து கொண்டார்கள். குழந்தை பெற்று குழந்தையை பராமரிக்கிற வேண்டிய வேலைன்னு ஒன்று முக்கியமாக இருந்தது. ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக ஒரு சின்ன குழுக்களாக அழகாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். பாம்பேயில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அந்த 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உணவு சேகரிக்கிறது, வேட்டையாடுதல், இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அல்லது
உணவு சேகரிக்கிறதல், இப்போ வேட்டையாடுதல், ஹண்டர் கேதரர்ஸ் தான் நமக்கு பேர். ஹண்டர்ஸ் யார்? அது ஆண்கள் அப்படின்ட்டு வச்சுருக்குறோம். ஏன்னா பெரிய, ஆனால் பெண்களும் வேட்டையாடி இருக்காங்களே. நிச்சயமாக பெண்களும் வேட்டையாடி இருக்கிறாங்க. சிறு அனிமல்ஸ் அவங்க அழகாக வேட்டையாடுவாங்க. மீன் அவங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். பழவேற்காடு அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது ஆந்திரா பார்டரில். அங்கே ஒரு பெரிய லேக் இருக்கும். சின்ன சின்ன தண்ணீர்கள் அப்படி அங்கங்கே சேர்ந்துருக்கும். அந்த கடல் இருக்கும், கடல் அலைகள், நீர் பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நீர் தேக்கங்கள். இதில் பெண்கள் அழகாக இறங்கி அந்த விரால் மீன்களை பிடிப்பார்கள். நான் பிடித்து இருக்கிறேன். அது ஒரு க்யூரியாசிட்டி தான், எப்படி பிடிக்காங்கன்ட்டு அவங்கள்ட்ட பழகிட்டோன்னா பிடிச்சிடலாம். வத்திராய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேம் உண்டு. அந்த டேம்லையும் இறங்கி பெரிய பெரிய மீன்கள் அந்த பாறை, அந்த டேம் கட்டின அந்த கல்களுடைய இடுக்கில் இருக்கும். ஸோ இது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங் வேலைகள். ஸோ பெண்கள் உணவுக்கு 50% to 60% பங்களித்து இருக்கிறார்கள். நிறைய நேரம் வேட்டை கிடைக்காது, ஆண்கள் தேடி போவாங்க, பெரிய மிருகங்களை பிடித்து கொண்டு வர முடியாது. அப்போது இந்த விமன் கொண்டு வர்ற இந்த சிறு சிறு ஆகாரத்தில் தான் பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், இதில் தான் வாழ்க்கையே ஓடிருக்கு. இந்த வரலாறு சார்ந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் ஆண்களை காட்டிலும் இந்த உணவு சேகரிக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ தூரம் அவங்க முன்னாடி நின்னாங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள் எவ்வளோ தூரம் முன்னாடி நின்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆண்களை காட்டிலும் பெண்கள் சில விஷயங்களில் முன்னால் இருந்தாங்க. பெண்களை காட்டிலும் ஆண்கள் சில விஷயத்தில் முன்னால் இருந்தாங்க. ஸோ இது ஒரு கோஹாபிட்டேஷன் தான். அங்கே ஈகோ வரலை. பெண் என் சொத்து, நான் சொன்னபடி தான் கேட்கணும், அவள் அடங்கி இருக்க வேண்டும். அது தற்கால காலகட்டம். முன்னால் அப்படி இல்லை. ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவல் பொறுப்பு. ஓகே, இவளுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் திறன் இருக்குது, நான் அவளுக்கு பாதுகாக்கும் திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஈக்குவாலிட்டி அண்டு ஒரு ஈகோயிஸ்டிக்கல் இல்லாத ஒரு நல்ல ஒரு சொசைட்டி. ஸோ பெண்கள் விதைகளை தேர்ந்தெடுக்கிறது, இந்த விவசாயம் அப்படிங்கும்போதே பெண்கள் தான். அது வரைக்கும் கூட்டம் கூட்டமாக பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஃபேமிலி பிளானிங் கிடையாது. ஸோ ஒரு பெண் எவ்வளோ நாள் ஃபர்டைலாக இருக்காளோ அவ்வளோ நாள் அவள் வயதுக்கு வந்ததுலேருந்து குழந்தையை பெற்றெடுத்து கொண்டே இருப்பாள். இந்த குழந்தைக்கு பராமரிக்கணும், போஷிக்கணும். விதைகளை தேர்ந்தெடுக்கிறது, எந்த விதை பாய்சன், எது கொடுக்கலாம், எது சாப்பிடலாம், எது டேஸ்டியாக இருக்கும், இதிலெல்லாம் பெண்கள் தான் தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் படித்த புக்கில், அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் வீட்டை பார்த்து கொள்வதும் அப்படிங்கிற கருத்துலேருந்து முரண்பட்டு நிற்குது. ஏன் இந்த கருத்து முரண்பட்டு நிற்குது? அதாவது ஸ்ட்ரிக்ட் ரோல் டெஃபனிஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் அந்த காலகட்டத்தை நல்லா கவனிச்சுக்கிடணும். இப்போ எனக்கே எங்கள் வீட்டில் கூட பிறந்தது 7 பேர், சரியா? ஸோ அப்போ அந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். ஒரு பெண் ஒரு 13 வயசு 14 வயசில் வயசுக்கு வந்தான்னு வைப்போம். அதிலிருந்து அவளுக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வது தான் மெயின் வேலை. ஒன்று 10 மாதம் குழந்தையை சுமக்கணும், இல்லை அந்த பிள்ளையை பால் ஊட்டி பராமரித்து ஒரு 3 வயசு 5 வயசு வரை கொண்டு வரணும். ஸோ நம்ம இவங்க போரிட்டாங்க, எஸ் செஞ்சுருப்பாங்க. இந்த ஆண்மகன்கள் பக்கத்தில் இல்லாத போது இவங்க செஞ்சுருப்பாங்க. அழகாக டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை அழகாக பகிர்ந்து அழகாக கொண்டு வந்தாங்க. நீ ஆண், நான் பெண், அந்த பாகுபாடே இல்லாமல் இருந்தது. இந்த சமூகம் பொதுவாக ஆண்வழி சமூகமாக தான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் பெண்வழி சமூகமாகவும் இந்த சமூகம் இருந்திருக்குல்ல, அதற்கு சான்றா சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு கூடவே நிறையா கலாச்சாரங்களில் பெண் வழி தான் சொத்தே வருது. ஓகே, ஸோ அந்த காலத்துடைய எச்சங்கள், அந்த காலத்துடைய அழகுகள் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடமா பிரிந்து எங்கே சாப்பாடு கிடைக்குமோ, எங்கே ஒரு பாதுகாப்பு கிடைக்குமோ அங்கே தங்கி இருந்து வந்த இந்த மனித குழுக்கள், ஒரு குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 120 to 150 தான் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ உள்ள அந்த கணக்குகளை பார்த்து சொல்கிறார்கள். ஓகே, இவங்களும் அப்படியே நாடோடிகளாக இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே போவாங்க உணவை தேடி. ஒரு டைம் தான் கண்டுபிடிச்சாங்க, ஆகா நம்ம சாப்பிட்டு போட்ட இந்த விதை அழகாக வளர்ந்து மரமாக நிற்கிது. அப்போ திருப்பி நம்ம இங்கே வரும்போது அதே இடத்துல
கிடைக்குது. அப்போது நம்ம செட்டில் ஆகுவோம். அந்த செட்டில் ஆகுவோம் நினச்சது தான் கலாச்சாரத்துடைய ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டம். ஸோ ஒரு 80,000 வருஷத்துக்கு முன்னால் உப்பை பதப்படுத்த ஆரம்பித்தாங்க பெண்கள் தான். ஆண்கள் வேட்டையாடி கொண்டு வருகிற உணவை, மீனை, இது எல்லாத்தையும் பதப்படுத்தி அதை அடுத்த நாளுக்கு வச்சுக்குவோம். குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் தான் பசி தாங்குது, திருப்பி இன்னும் ஒரு மாதம் கழித்து வரைக்கும் வைப்போம் அப்படின்னு சொல்லி உப்பு கண்டங்கள் போட ஆரம்பித்தார்கள். அதோடு அவங்களுடைய காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் வந்தது, கற்பனா சக்தி வந்தது. அல்லது குரங்குக்கு கற்பனைலாம் கிடையாது. நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், நேற்று இப்படியெல்லாம் திட்டேனே அப்படி கவலைப்படுமா? இல்லை. ஸோ அது ப்ரெசண்ட்டில் வாழ்கிற மிருகங்கள். ஸோ நம்ம ப்ரெசண்ட்டை தாண்டி ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, இவனுக்கு சொத்து வேணுமே, லேண்ட் வேணுமே, அப்படிலாம் நமக்கு தான் திங்க் பண்ண தெரியும். ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்ட்டு கவலையிலையும் குற்ற உணர்ச்சியிலும் நம்ம தான் துடிப்போம். ஸோ இந்த விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 15,000 12,000 வருடங்களுக்கு முன்தான். ஓஹோ, இந்த விதையை முளைக்க போட்டால் ஒரு 30 நாளில் முளைச்சிரும், ஒரு 90 நாளில் அறுவடை பண்ணி சாப்பிட்றலாம். நம்ம ஒவ்வொரு இடமா அந்த உணவை தேடி, இது எல்லாமே இது பெண்கள் மூலமாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இதில் ஒரு பெருமையாக ஒன்றும் சொல்லலை, பிரித்து சொல்லலை. பட் எனிவே அந்த பெண்கள் அந்த விதைகளை கையாண்டதினால், அதை க்ளீன் பண்ணி, அதை அந்த குத்தி, அதை அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அரைத்து அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டதுனால அவங்களுக்கு இதை திருப்பி போட்டுக்கிட்டா கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சத்தை திருப்பி விதைத்து விடுவோம், அப்போ அது தன்னால் வளர்ந்து நிற்கும் அப்படிலாம் சொல்லி. ஸோ இவங்க தான் அந்த செட்டிலிங்க்கு வழிவகுத்தவர்கள். ஏன்னா ஆண்கள் எப்பவும் ரெடியாக இருப்பாங்க, எங்கேயும் போகலாம். ஆனால் ஒரு பெண் அப்படி கிடையாது. குழந்தை உண்டானதுலேருந்து அந்த பச்சை குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கு ஒரு 2-3 வயசு ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு இடத்துல தங்கி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ விவசாயத்துக்கு விதையிட்டவர்கள் இந்த பெண்கள் தான். நான் அந்த ஹிஸ்டாரிக்கலில் படிக்கும் பொழுது விவசாயத்தை கண்டுபிடிச்சதே பெண் தான். பெண் தான் எந்த பயிர் இடணும், எந்த பயிர் நல்லது, எந்த பயிர் விஷம், எந்த பயிர் மனுஷனுக்கு ஆகாது, இந்த பயிரிட்டா நமக்கு இந்த மாதிரி நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த விவசாயம் சார்ந்த நுட்பமான விஷயங்களை கண்டுபிடிச்சவளே பெண் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை நிச்சயமா தான். ஸோ பெண்கள் விதைகளை கையாளுகிறார்கள். அந்த விதைகள் விதைத்தால் இதில் ஒரு செடி அதே மாதிரி வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி முதலில் அதை ட்ரை பண்ணவங்களும் பெண்கள் தான். அதை பாதுகாத்து வளர்த்தவர்கள். அந்த ஆண்கள் அதை க்யூரியஸாக பார்க்கும்போது ஆமாம் இது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி அதற்கு பின் ஆண்கள் அதில் முழு முயற்சி. ஏன்னா அது கடின உழைப்பு. விவசாயம் பண்ணுறதுன்னா நிலத்தை பதப்படுத்தணும், அதுக்கு இணைந்து ஊற்றணும், பாதுகாக்கணும். ஸோ இப்படி பல வேலைகள் இருக்குது. அது சந்தோஷமாக ஆண்களும் அதில் இணைந்து அதை பார்த்தாங்க. பொதுவாக பெண்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஆண்கள் தான் வரதட்சணை கொடுத்து பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எந்த தருணத்தில், எந்த புள்ளியில் அது சேஞ்ச் ஆணுச்சு? ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்கள் வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எந்த புள்ளியில் டேர்ன் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 5,000 இயர்ஸ். அதுதான் இப்போ மாடர்ன் நியோலித்திக்னு சொல்லலாம். ஸோ மாடர்ன் விஷயங்கள் 5,000 வருஷத்துக்கு பின் அது வேறு நியோலித்திக். இப்போ தான் மாடர்ன் ஈரா அப்படிங்கும்போது இந்த 5,000 வருஷத்துலேருந்து சொல்லலாம். 5,000 ஓகே, இவங்க விவசாயம் பண்ணாங்க. 5,000 வருஷங்களாக ஒரு 12,000 வருஷத்துலேருந்து விவசாயம் பண்ணி நல்லா ஒரு நிதானம் கிடச்சிது. கல்ச்சர் செழித்தோங்கியது. கலைகள், நடனங்கள், பானை செய்கிறது, அழகான அந்த இது மாதிரி அணிகலன்கள் செய்கிறது எல்லாமே ரொம்ப தலை தூக்கி அவங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் டெவலப் ஆச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தங்கி செட்டில்மெண்ட், நிலம் என்னுடையது அப்படின்ட்டு சண்டை வந்தது. இந்த ராஜா அவங்களே சூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு லீடர் ஒருத்தன் நல்லா இருக்கான், பார்க்க நல்லா இருக்கான், தைரியமாக இருக்கான், எல்லோரையும் அடித்து வீரனாக இருக்கான் அப்படின்ன உடனே அவனை ராஜாவா, தலைவனாக, அவங்க தளபதியாக தேர்ந்தெடுத்தார்கள். ஸோ இவங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த கிராமத்தை பாதுகாப்பார்கள். இப்போதைக்குள்ள கிராமங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு 7,000 வருஷத்துக்கு முன்னாலே கிராமங்கள், செட்டில்மெண்ட்ஸ் அப்படிலாம் வந்துருச்சு. நதிக்கரை ஓரங்களில் டெல்டா பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் கரை ஓரங்களில்
ஃபுட்டு நிறையா கிடைக்கும், மீன் நல்லா கிடைக்கும், அவங்களுக்கு சின்ன சின்ன அனிமல்ஸ் நல்லா கிடைக்கும். பெரிய அனிமல்ஸ்லாம் இந்த டைமில் அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆடு மாடு நாய் இதெல்லாம் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க, டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் இடத்துக்கு ஒரு போட்டி வந்தது. செழிப்பான லேண்ட் எது, உபயோகம் இல்லாத லேண்ட் எது. அப்போது அந்த லேண்டுக்கு போட்டி போடுகிற இந்த டைமில் தான் ஆண் என்னால் தான் இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் குழந்தை, இது என் குழந்தை அல்ல, இது அவன் குழந்தை. இப்படிப்பட்ட பாகுபாடெல்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பித்த உடனே இந்த லேண்டை எப்படி, இது ஏன் லேண்ட், அது வரைக்கும் பொது, எல்லாம் பொது. ஆனால் இதில் விளைவித்து அதோடைய யூசஸை பார்த்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்த உடனே இது ஏன் லேண்டு அப்படின்ட்டு வந்தாங்க, அதை பாதுகாத்தாங்க. அதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஏன் பெண், இது என் மனைவி, இவள் எனக்கு மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா இவ கற்பு இல்லாதவள் அப்படின்னு சொல்லி பெண் அடக்குமுறைகள் ரொம்ப வந்துருச்சு. அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆனிச்சா பெண் அடக்குமுறை தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு கேள்வி புரியலைன்னா, தொடக்க காலத்தில் ஏன் ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க? ஏன்னா அவங்க அதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் கேட்குறீங்க, பெண் பசு, ஒரு பசு என்ன விலை அப்படிங்கிறீங்க, ஒரு காளை மாடு என்ன விலைங்கிறீங்க, எது விலை ஜாஸ்தியாக போகும்னு நினைக்கிறீங்க? பெண் பசு தான் விலை ஜாஸ்தியாக போகும். அதுதான் பால் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பால் கொடுத்தெல்லாம் ஓஞ்சி போன உடனே சிலவர்கள் அதை கறிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைவங்க சிலவங்க அதை கோசாலைகளில் விடலாம். ஸோ எப்போவுமே எதுக்கு ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அனிமல்ஸுக்கு தான் டிமாண்ட் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் பெண்கள், நீங்கள் ஒரு பெண்ணை கெட்டி கொடுங்களேன், ஒரு 3 பெண்ணாவது மாறிடுவாங்க ஒரு ஷார்ட் டைமில். ஓகே, ஸோ ஒரு பெண்ணை கொடுக்கும்போது அது பல மடங்கு பெருகுகிறாள். அப்போ அவளுக்கு வியாதியிலையும் நோயிலையும் சில குழந்தைகள் போனாலும், இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வரைக்கும் 7 குழந்தைகள். ஆனால் ஒரு ஆணை எங்கேயாவது போய் வேலைக்கு விடுங்க, அவரால் ஒன்றும், அவர் தன்னாலே, ஆனால் அவர் சேர்ந்து தான் பண்ண முடியும், பட் எனிவே அவரால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பெண்ணுக்கு அப்போ டிமாண்ட் இருந்துச்சு, நான் காசு கொடுக்கேன், நீ வா, குட்டி குட்டி பிள்ளைகளாக பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆசையில் இந்த ஆண்கள் பெண்களுக்கு மேலே பெரிய ஒரு வேல்யூ வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படி பெண் பிறக்குது, இந்த சயின்ஸு இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஆச்சரியம், ஓ பெண்ணால் இப்படிலாம் செய்ய முடியுமா, அந்த பெண் எனக்கு வேணும், நான் எவ்வளோ கொடுத்தனாலும் நான் அவளை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் பெண் சக்தி, பெண் கடவுள்கள் எல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் நிறையா இருந்துச்சு, கிரீக் கலாச்சாரங்களிலும் உண்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பெண்ணை நீ ஆணுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது அது நம்ம கலாச்சாரத்தில் கூட அல்ல, கிரேக்க கலாச்சாரங்களில் அந்த கிரீக் இதில் தான் அது முதல்ல தோன்றியது. பிகாஸ் அவங்க ஈஸியாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னதோ அவங்க அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை கொடுக்காமல் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தது மெயினாக கிரீக்ஸ் தான்.